మూడవ రోజు తిరిగి లేచాడు. ఇది క్రైస్తవ విశ్వాసానికి మూలం. ఆమె బైబిల్ గ్రంథంలో చనిపోయి తిరిగి లేచిన వారు ఎవరు? నెంబర్ 1 ఎవరు? నెంబర్ 7 తబిత పేతురు ప్రార్థనతో లేచింది. నెంబర్ 8 యేసు మరణించినప్పుడు. சில மனிதனுடைய பாசம், சில மனிதர்களுடைய அரவணைப்பு, சில மனிதர்களுடைய தட்டி கொடுத்தல் உங்களை அழகா உங்களுடைய ட்ராக்கை விட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற ஏதோ வாலிப தம்பி இடத்துல தங்கச்சி இடத்துல கத்தர் பேசுறாங்க. மகளே, நீ தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற வழி ரொம்ப பெருசு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அல்ல. இன்னைக்கு ஒன்ன நிறைய பேர் சாதாரணமா பாக்குறாங்க. இன்னைக்கு ஒன்ன நிறைய பேர் சின்ன பிள்ளையா பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேதையா பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய விஷனையே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் சிம்பிளா இல்ல. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் ரொம்ப பயங்கரமான காரியத்தை இதுவரையிலும் உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சில மனிதர்கள், சில